நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 6.5ல் 5th சம். கொஷின் பாருங்கள். x + 1 = 2y = -12z மற்றும் x = y + 2 = 6z மற்றும் 6 என்ற கோடுகள் ஒரு தரம் அமையா கோடுகள் என காட்டி அவற்றிற்கு இடைப்பட்ட மீச்ச தூரத்தையும் காண்க. பாருங்கள், நமக்கு இப்போ வந்து 2 கோடு கொடுத்துட்டாங்க. இந்த கோடு ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டராக மாற்றணும். எக்ஸ் ஒய் இசட்ன்ட்டு மாற்றினதுக்கப்புறம் இது வந்து ஒரு தளத்தில் அமையாது. ஒரு தளத்தில் அமையாதுன்னும் போது நமக்கு 0 வந்துச்சுன்னா ஒரு தளத்தில் அமையும், 0 வரலன்னா ஒரு தளத்தில் அமையாது. சரிங்களா? அப்போ இதுக்கு 0 வராதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி இதை வந்து மீச்ச தூரம் நம்ம நமக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கான ஆன்சரையும் கேட்டிருக்காங்க. அமையாதுன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதிலேருந்து மீச்ச தூரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கோடு ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். இப்போ மாற்றணுமா நமக்கு எக்ஸு ஒய் இசட் மட்டும் வேணும். ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணலாமா? இந்த -12 ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? -12ஆல் வகுக்கலாமா? பாருங்கள், 12ஆல் வகுக்கும் போது என்ன வரும்? x + 1 / 12 = 2y / 12 = -12 z / 12. இப்போ இங்கே கேன்சல் ஆகாது. இங்கே 1 2 2 12 ஒரு 12 12 ஒரு 12 12 கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ x + 1 / 12 = y / 6 = -z / 1. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இங்கே ஆர்டராக மாற்றணும். இப்போ என்ன பண்ணுறது வந்து எக்ஸு இங்கே +1 சம்திங் நமக்கு மைனஸ் தான் வரும். இப்போ -1 / 12 = y மைனஸ் இங்கே வந்து நமக்கு y1 இது மேலே 0 / 6. இப்போ இந்த -z / 1 வந்து 2 மேலே கீழே மைனஸால் பெருக்கிட்டாங்கன்னா என்ன வரும்? மேலே மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ ப்ளஸ் இசட்னு வருமா? / கீழே என்ன வரும்? -1 வருமா? அப்போ இசட்னு வந்து -0 இது மேலே 0. சரிங்களா? இப்போ அதே போல் பாருங்கள், அடுத்தது பாருங்கள். x = y + 2 = 6z - 6 இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்லேருந்து நம்ம 6 வெளியே எடுத்துக்கலாம். x = y + 2 = 6 வெளியே எடுத்துட்டா உள்ளனாக்கும் z - 1. சரிங்களா? இப்போ இந்த 6 உள்ள போகும்போது 6z - 6 இதே டேர்ம் தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். இப்போது 6ஆல் வகுக்கலாமா? 6ஆல் வகுக்கும் போது x / 6ன்னு வருமா? y + 2 / 6ன்னு வருமா? 6 × z - 1 / 6ன்னு வருமா? 6 கேன்சல் ஆகிடுச்சா? இப்போது இது ஆர்டராக எழுதும் போது x மைனஸ் இங்கே என்ன 0 / 6 = y + 2 / 6 இங்கே z - 1 / 1. நமக்கு ஃபார்முலா அப்படி இங்கே மைனஸ் தான் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது எப்படி மாதிரி எழுதலாம்னா x - 0 / 6 y -2 / 6 z - 1 / 1. சரிங்களா? இப்போ இதில் வந்து a வெக்டர், b வெக்டர், c வெக்டர், d வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா? இதில் வந்து a வெக்டர், b வெக்டர் எழுதிக்கலாம். a வெக்டர் = b வெக்டர். a வெக்டர் என்னது? மேலே இருக்கிறது. -1 0 0 மைனஸ் எடுத்துனா மைனஸ் போட்டுக்கணும். இப்போ என்ன -1னா -1 i கேப் 1 போட்டாலும் 1 தான், போட்டாலும் 1 தான். அடுத்து -0 j கேப், அடுத்து -0 k கேப். அடுத்து b வெக்டர் 12 i கேப், அடுத்து +6 j கேப், அடுத்து -1 k கேப். சரிங்களா? அடுத்து இங்கே c வெக்டரும் d வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா? c வெக்டர் என்னது? இங்கே மைனஸ் இருக்கா? -0 ஃபார்முலா வர மைனஸ், அப்போ நமக்கு ப்ளஸ் தான் வரும். 0 i கேப் -2 j கேப் -1 k கேப். அடுத்து d வெக்டர் 6 i கேப் +6 j கேப் +1 k கேப். சரிங்களா? இப்போ 4 டேர்ம் நம்ம எடுத்து எழுதியாச்சு.
இப்போது ஒரு தளத்தில் அமையாதுன்னு ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்களே, அப்போ ஒரு தளத்தில் அமையா கோட்டிற்கான நிபந்தனைப்படி இதுக்கான ஃபார்முலா என்ன? சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நாட் ஈக்குவல் 0. நமக்கு 0 வரக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், சி வெக்டர் பார்த்திங்கன்னா 0 i கேப் மைனஸ் 2 j கேப் மைனஸ் கே கேப். சரிங்களா? இது ஒரு டேர்ம் மைனஸ் ஏ கேப் என்னது? மைனஸ் ஐ கேப் மைனஸ் 0 j கேப் மைனஸ் 0 கே கேப். சரிங்களா? இப்போ இந்த டைம் அப்படியே எடுத்து எழுதிப்போம். 0 i கேப் மைனஸ் 2 j கேப் மைனஸ் 1 கே கேப். மைனஸ் உள்ளே பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகுமா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 0 j கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 0 கே கேப். எழுதுப்பாங்க. இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ கூட்டினா நமக்கு 1. இப்போ 1 ஐ கேப் 1 போடலாம், 1 தான் போடலாம், 1 தான். மைனஸ் 2 இருக்குது, 0 இருக்குது, மைனஸ் 2 மைனஸ் 2 ஜே கேப் மைனஸ் 1 இருக்குது, 0 இருக்குது, மைனஸ் 1 கே கேப். சரிங்களா? இது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கான வெக்டர். அடுத்து பாருங்கள், பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரா? பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னும் போது குறுக்கு பெருக்கல் ஐ கேப் ஜே கேப் கே கேப். இப்போ பி வெக்டர்னால் அதுக்கான கிலோமீட்டர் எடுத்துடலாமா? 12 6 மைனஸ் 1. அடுத்து டி வெக்டர்னும் போது 6 6 1. சரிங்களா? இது குறி மாற்றணும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல். இப்போ ப்ளஸ் ஐ கேப்கான நிரல் நெறியை விட்டுட்டு மீந்திருக்க 4 நம்பர் பாருங்கள். 6 6 மைனஸ் 1 ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள், மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப். இதுக்கான நிரல் நெறியை விட்டுட்டு மீந்திருக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 12 6 மைனஸ் 1 ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் கே கேப். கே கேப்கான நிரல் நெறியை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 12 6 6 6. சரிங்களா? ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 6 இன்ட்டு 1 6 பொம்மலை வர மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 இன்ட்டு 1 6. அப்போ மைனஸ் 6. ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 6 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 12 இன்ட்டு 1 12 பொம்மலை வர மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 6. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 6 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 12 இன்ட்டு 6 பெருக்கும் போது 12 இன்ட்டு 6 72 மைனஸ் 6 இன்ட்டு 6 36 ஈக்குவல். இங்கே என்ன வரும்? ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 6 6 கூட்டினா 12 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 12 6 கூட்டினா 18 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 72 மைனஸ் 36. இப்போ கழிக்கணும். கழிக்கும் போது என்ன வரும்? நமக்கு 36ன்னு வருமா? எடுத்தும் போது 12 ஐ கேப் அடுத்து மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 18 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 18 ஜே கேப் ப்ளஸ் 36 கே கேப். இது பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கான ஆன்சர். இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாமா? இப்போ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இப்போ நாட் ஈக்குவல் 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஈக்குவல் இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? I cap minus 2 j cap minus k cap dot b vector cross d vector நம்ம பிடிச்சோம். 12 I cap minus 18 j cap plus 36 k cap. இப்போ இதுக்கான கிலோமீட்டர் எடுத்து நம்ம புள்ளி பெருக்கணும் பெருக்குவோம். இப்போ 1 இன்ட்டு 12 ப்ளஸ் எனக்கு மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 18 ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 36. சரிங்களா? நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதியாச்சா? 1 இன்ட்டு 12 12 மைனஸ் 2 இருக்குது மைனஸ் 18 இருக்குது. அப்போ இருக்கும்போது என்ன வரும்? மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? 2 இன்ட்டு 18
36. அடுத்து பாருங்கள் -1 இருக்குது +36 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 36 36. இந்த இது பாருங்கள் சி வெக்டர் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும் போது 0 i கேப் -2 j கேப் எடுத்தோம். இங்கே +1 தான் வரும். ஏன்னா இந்த மைனஸ் ஃபார்மால் வர மைனஸ். அப்போ +1 k கேப். அப்போ நமக்கு இந்த இடத்துலையும் ப்ளஸ் தான் வரும். சாரி இங்கே மைனஸ், இது நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? ப்ளஸ்ன்னும் போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கான வெக்டர் பார்த்திங்கன்னா i கேப் -2j கேப் ப்ளஸ் k கேப்னு வருமா? அப்போது இங்கே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ்ன்னு வருமா? அப்போ இந்த நம்பர்ஸ் இங்கே எடுத்து எழுதும் போது உங்களுக்கு +1. +1 × 36 +36 தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது மூணுத்தையும் கூட்டலாமா? மூணுத்தையும் கூட்டும் போது 72 12 86ன்னு வருமா? அப்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கான ஆன்சர் நமக்கு 0 கிடைக்கல, 86 கிடைச்சிருக்கா? அப்போது 86ன்னும் போது தரப்பட்ட நேர்கோடு ஒரு தளத்தில் அமையாது. சரிங்களா? பாருங்கள் எடுத்து எழுதியாச்சு. தரப்பட்ட நேர்கோடு ஒரு தளத்தில் அமையாது. 0 வந்துச்சுன்னா தான் ஒரு தளத்தில் அமையும். நம்பர்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு தளத்தில் அமையாது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கான மீச்சர் தூரம் கேட்டிருக்காங்களா? அப்போ கோட்டிற்கு இடைப்பட்ட மீச்சர் தூரம்னும் போது அதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரா? இப்போ நமக்கு இந்த ஃபார்முக்கு ஒரு ஆன்சர் 86 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் 86 டிவைட் பை, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? 12 i கேப் -18 j கேப் +36 k கேப். சரிங்களா? ஈக்குவல் மாடல்ஸ் விட்டு வெளியே எடுத்து எதை நம்ம எழுதும் போது ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான். அப்போ +86 இருக்கா? மாடல்ஸ் விட்டு ரிமூவ் பண்ணும்போது +86 டிவைட் பை, இப்போ இதை வந்து நம்ம வந்து ரூட் எடுப்போமா? ரூட் ஆஃப் இந்த கிலோ மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம். 12 ஸ்கொயர் ப்ளஸ் -18 ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஸ்கொயர்னு எழுதுவோமா? ஈக்குவல் 86 டிவைட் பை ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பண்ணால் 12 12 144 ப்ளஸ் -12 ஸ்கொயர் பண்ணால் மைனஸு ப்ளஸ் ஆயிருமா? 18 18 324ன்னு வருமா? ப்ளஸ் 36 ஸ்கொயர் பண்ணால் 36 × 36 1296ன்னு வருமா? பாருங்கள் இப்போ மூணுத்தையும் கூட்டலாம். மூணுத்தையும் கூட்டும் போது பாருங்கள் 86 டிவைட் பை, இப்போ 144 324 1296 மூணுத்தையும் கூட்டும் போது நமக்கு 1764ன்னு வருமா? இப்போ 1764க்கு வந்து ரூட் போடும்போது 42 × 42ன்னு வரும். அப்போ நமக்கு ரூட்லேருந்து வெளியே வரும்போது 42 × 42ன்னு வரும். ரூட்லேருந்து வெளியே வந்தால் ஒரு 42 மட்டும் வருமா? அப்போ டிவைட் பை 42. சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான மீச்சர் தூரம் வந்து 84 டிவைட் பை 42. சரிங்களா? இதை இப்படியே விட்டாலும் விடலாம், இல்லை இன்னும் சுருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 84 டிவைட் பை 42 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? 2ஆல் 1 2 2 4 1 2 பாருங்க 4 2 8 2 4. அடுத்து பாருங்க 21 42 இருக்கா? இப்போ ரெண்டுமே 3 கேன்சல் பண்ணலாமா? 7 3 21 1 3 மீதி 1 4 12. சரிங்களா? 1 7 2 14. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 2. ஓகேங்களா? இதோட விட்டால் விடலாம், இல்லை சுருக்கும்போது நமக்கு 2 கிடைக்கும் ஆன்சர். ஓகேங்களா?